எபிசோட் 2 ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோ லாஸ்ட் எபிசோடில் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்து அப்படியே மயங்க அடிச்சு விழுந்துருப்பானா. இப்போ எழுந்துச்சு பார்க்குறப்பல அன்கான்ஷியஸாக இருந்த போல எவ்வளோ நேரமாக நான் வந்து ஸ்வாடாக இருக்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த இடத்துல நான் வாரியர், ஸ்வாட் மாஸ்டர், மர்சனரி கிங், ஃபவுண்டர் ஆஃப் த கிங்டம்னு ஏகப்பட்ட டைட்டில் வாங்கினாலும் இப்போ ஒரு சாதாரண பையனோட உடம்புக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்றதே மறந்துட்டு நான் லூசுத்தனமாக பண்ணிட்டேன் போல. ஏன்னா ஏகப்பட்ட ஹீரோஸை கைட் பண்ணி இவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை திரும்பவும் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படல. அதனால குரூஹான்றது ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி லைக் ஒரு ஸ்வாடாக தானே இருந்து அவன் எல்லாரையும் கைட் பண்ணிட்டு இருந்தான். வெறும் வார்த்தைகள் மட்டும்தான், அவன் செயலில் எதுவும் பெருசாக பண்ண முடியல. ஏன்னா அது வந்து அவன் ஸ்வாடாக இருந்ததுக்கான காரணம். அப்போது இந்த இடத்துல அவன் ஆக்சுவலாகவே எல்லாத்தையும் அவன் பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த ஹீரோஸ் பண்ண வேலைகளை அவன் பண்ணணும் அப்படின்றப்போ அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலாகவும் இருக்கும். அண்ட் அந்த ஸ்வாடை அவன் அன்கான்ஷியஸாக வந்து ஸ்விங் பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லையா. அப்படி ஸ்விங் பண்ணும்போது அந்த ஸ்வாடோட இணைஞ்சா மாதிரியா நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி தோணி இருக்கும். என்டையராக அதுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி மூழ்கி போயிருப்பான். இந்த கேம் ஆடும்போது நம்மள பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஆனால் இப்படி பண்ணால் கூடிய சீக்கிரமே உடஞ்சு போயிடுவான் அப்படின்றது அவன் நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த இடத்துல அவன் ஸ்வாடாக இருந்த அந்த மெமரிஸை ரீகெயின் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸ்வாட் அப்படின்றது எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மெட்டீரியல்ன்றது உங்களுக்கு தெரியும். அதுவும் லெஜெண்டரி மெட்டீரியல் தான். எடுத்துட்டு ஒரு நார்மலான பாடி கூட கம்பேர் பண்ண முடியாது. அண்ட் இந்த பையன் ட்ரைனிங் எதுவே பண்ணது கிடையாது. இவனுக்கு பொட்டன்ஷியல் இருந்தனா அந்த மாதிரி பவரை அவன் வந்து தாங்கிறதுக்கு அவன் பாடி அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் அதை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த பவர் எடுத்துட்டு ட்ரை பண்ணால் அந்த பாடி உடஞ்சிரும். அதனால மானா பவர் எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்க்கணும்னா இவனோட ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக முதல்ல எடுத்தவனே அவன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உருவாக்கின அந்த மானா ஹார்ட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம், லைட்டாக வந்து மானா அவன் ஸ்டேஜ் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. அப்போ கன்சிஸ்டண்டாக நீங்கள் இந்த மாதிரி கேதர் பண்ணதுனால நீங்கள் ஒரு சூப்பரான லெவலில் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நார்மலாக இருந்து அந்த மானா ஹார்ட் இருக்குல்ல, அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான மானாவை உட்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி காட்டுது. லைக் லெவல் அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ரூக்கி ஸ்டேஜ்லேருந்து 0 லெவல்லேருந்து ஒரு 5 லெவல் 10 லெவல் இன்க்ரீஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. முன்னாடி அந்த மேஜிக் சுத்தமாக பயன்படுத்த முடியாது இல்லை. ஆனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே அவனோட மானா ஹார்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. அது இவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது இவ்வளோ பெருசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் வந்து அந்த மேஜிக்கை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பண்ணும்போது எந்த அளவுக்கு அது புஷ்னு போச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்களே, புஷ்பான மாதிரி. அது இப்போ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்காமா. சரி இந்த பவரை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸ்வாட் எடுக்கிறப்பல எடுத்த உடனே ஸ்வாட் லேர்னர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஸ்வாட் லேர்னர் ஸ்டேஜுக்கு வந்திருக்கான். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போ தான் வந்திருக்கான். அவன் ஜீரோ எடுக்கிறது -1 0 இப்போ தான் வந்திருக்கான். இங்கே தான் அவன் இன்க்ரீஸ் பண்ணோம் ஸ்வாட் லேர்னராக இருக்கும்போது. பேசிக்கான அந்த ஸ்வாட் ஆறாவை கற்றுக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு அவன் சில விஷயங்களை பண்ண முடியும், முன்னாடி பண்ண முடியாத விஷயங்கள். அப்படியே வந்து அடுத்த நாள் அவனோட ட்ரைனிங்க்கு வராப்ல. அப்போ அந்த அங்கிள் இருக்கார்ல, அவர் சொல்றாரு ஏகப்பட்ட ரூமர் வந்து கிங்டம்குள்ள ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. என்னன்னு கேட்டா இவன் வந்து டியூல் பற்றி பேசிட்டு இருந்தான் பார்த்தீங்களா. ஸோ அந்த ரூமர் தான் அது உடம்பு ஃபுல்லாக பரவி போச்சு. நீ பேசாமல் அவன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு தொலையாண்டா, இல்லை தோத்து தொலையாண்டா, நான் அதெல்லாம் பழைய தொலைறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன அங்கிள் அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, ஆப்போனேட்டை நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன், தேர்ட் பிரின்ஸ் இருக்கால அவனை தான் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாப்ல. ஆனால் எடுத்த உடனே டபுள் செயின் நைட்டை வந்து மீட் பண்ணுறதுன்றது நம்ம ஹீரோக்கு ஒரு டிப்பிக்கல்ட்டான விஷயமா தான் இருக்கும். ஸோ அதனால் இவன் ட்ரைனிங் எடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா போலான்ற மாதிரி வச்சுக்கிறாப்ல. அதுக்கு ஃபர்ஸ்ட் செயினை வந்து யூஸ் பண்ணுவோம். லைக் வந்து 1 செயினை மட்டும் உருவாக்கி வச்சிருக்க, நைட் கூட சண்டை போடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்கன்ற மாதிரி சொல்லும்போது கால் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிடறாயா. இவன் வந்து ராயல் கார்டு ராயல் டிகிரி மூலியமா வந்திருக்கான். அதாவது ராஜாவோட ஆர்டர் மூலியமா நம்ம ஹீரோ பாதுகாக்கிற ஒரு நைட்டுவன். அவன் கிட்ட வந்து நான் கேட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்ல ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. என்ன கதைன்னா நம்ம ஹீரோவை சேலஞ்ச் பண்ணி ஏகப்பட்ட பேர் லெட்டர் அனுப்பியிருப்பாங்க இல்லையா. லெட்டர் அனுப்பின எல்லா பசங்களோட லிஸ்ட்டும் வந்து எடுத்து வைக்க சொல்லியிருப்பான். ஏன்னா அவனுங்கெல்லாம் சிங்கிள் செயின் நைட் போல. ஸோ அவங்களை 3/4 பேர் நம்ம ஹீரோ அடிச்சு ட்ரைனிங் எடுத்துக்கலான்ற மாதிரி யோசிக்கிறான். மைலாட் இந்த பசங்க கூட நீங்க ஸ்பாரிங் போடணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி கால் கேட்கும்போது ஆமா அதான் ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்ல, ஹச்சிச்சோ அவனுக்கு எல்லாருமே 3/4 பேர் உங்க மேல வந்து கோவத்து வச்சிருக்கானுங்க. ஸோ இது ஒரு நார்மல் டியூலா இருக்காது, எக்ஸ்கியூஸா வச்சுட்டு உங்களை அடிக்க தான் ட்ரை பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அங்கிள் நீங்க ரெஃப்ரியா இருக்கணும். எதனா ஒரு சிக்கமான சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பார்த்து தடுத்து விட்றாங்களேன், அதையாச்சும் எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி என்ன கேட்கறாப்ல. டே இதெல்லாம் கேட்டாலும் பண்ண வேண்டியதான். சரி ஓகேன்ற மாதிரி அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சில நேரத்தில் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஒப்பனண்ட்டும் வந்துடுறாப்ல. அந்த பையன் வந்து பாக்குறப்ப என்னடா இவ்வளவு பெருசா இருக்குது ராயல் பேலஸ், இங்க சண்டை போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த பரதேசி வாழ்றானான்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கடுப்பு வராப்ல. இந்த பையனோட பேரு டெய்லர். ஒரு நார்மல் ஆர்டினரியான நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பையன் இருக்கல, அதாவது நம்ம ஹீரோட இதுக்கு முன்னாடி இருந்த தொப்பக்கட்டி அவன் இவனோட அந்த பையனோட அப்பா அண்ட் அவங்களோட அண்ணன் 2 பேரும் செம்மையை அசிங்கப்படுத்திருப்பான். பார்க்கறதுக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்கிறானுங்க, நாத்தடிக்குது, அவனுங்கெல்லாம் வந்து கட்ரி பரான்னு சொல்லி அவனுங்களாம் உண்மையாவே நோபல்ஸா ட்ரெஸ் கேவலமா இருக்குன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அமைச்சிருப்பான். அவன் அப்படி அசிங்கப்படுத்தினது ஏகப்பட்ட நோபல்ஸ் வந்து இவங்கள ஒரு மாதிரி மட்டம் பண்ணா தட்டி பேசுவாங்க போல. ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்கான அந்த பையன் இங்கே வந்திருக்கிறான். ஸ்வாடை லேர்ன் பண்ணிட்டு என்னைக்காவது ஒரு நாள் அடிக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டிருக்க. அவனே வந்து தலை எடுத்துருந்து கொடுத்து வெட்டுன்ற மாதிரி கேட்க அவன் சும்மா விடுவானா. ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் ஆட்ரியான் லியோன்பர்க் உங்களுக்கு என்னோட வணக்கத்தை வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல, நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுது இவன் நம்மளை பழக்க கிட்ட தான் வந்திருக்கான் இன்டென்ஷனோட அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு சிங்கிள் செயின் நைட் அப்ரண்டிஸ் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது காலை உண்மையாவே நைட்டா, ஏன்னா பார்க்கறது ரொம்ப வீக்காக இருக்கேன் ஹீரோ வீடு நெக்லா பேசுறாப்ல. அவன் நெக்லா பேசல, ஆக்சுவலி அவனை பொறுத்த வரைக்கும் வீக் தான். அதாவது நம்ம லெஜெண்டரி ஸ்வாட் குரூஹானை பொறுத்த வரைக்கும் வீக். ஆக்சுவல் பிரின்ஸ் அங்கே இருந்தானா முதல்ல இந்த மாதிரி சண்டைக்கே கூப்பிட்டுருக்கே மாட்டான். இவனுக்கு செம்ம கடுப்பு. இவனுக்கு பார்த்தா நெக்கில் குறைவே
இல்ல, நான் இந்த இடத்துல டிஃபீட் பண்ணி அவனை அசிங்கப்படுத்துறேன் அப்படின்னு யோசிக்க, சண்டை ஆரம்பிக்கவே இல்லடா, அதுக்குள்ள ஏன்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா வந்து சண்டைக்கு ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு சொல்லிட்டு அங்கிள் வந்து பேசுவாராம். உடனே ரெஸ்பெக்டே மாறிடும் அந்த பையனுக்கு. ஒரு மாதிரி மூன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புலியோட பாத்துக்கிட்டு இருப்பாப்ல. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படியாப்பட்ட ஒரு ஸ்வாட்ஸ்மேனா மாறணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன், அதே மாதிரி ரோல் மாடல்ன்ற மாதிரி தான் சொல்லுவாங்களே, அப்படியாப்பட்டவர் தான் நம்ம அங்கிள். ஏழு உன்னைக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பாங்க, நீ பாஸ்ட்ல ஒழுங்கா நடந்திருந்தானா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏயா நான் தான் பாஸ்ட்ல இல்லவே இல்லையா, நான் ஒரு வாடா இருந்து வந்தவன்ற மாதிரி தான் ஹீரோக்கு ஒரு யோசனை. சரி ஓகே, எல்லாத்தையும் வந்து முடிஞ்சு போன கதை, அதை பேசி பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி சண்டைக்கும் தயாராகிறாங்க. ரெண்டு பேரும் பேட்டிலுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே அந்த பையன் எடுத்த உடனே ஹீரோ போட்டு பொலன்னு பொலக்கலாம்னு சொல்லி செம்ம கடுப்புல இருக்கான் போல. ஏன்னா எடுத்த உடனே ஃபுல் பவர்ல அப்படியே சார்ஜ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கா, அப்படியே கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத உமன் நிறைய பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ நின்ன இடத்துல இருந்து அதை பேரிங் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. டேய் இப்ப யூஸ்லெஸ் ஆச்சு, இவனால எப்படா பட்டு முடியுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ மானா ஹார்ட் யூஸ் பண்றதையும் அவன் கண்டுபிடிச்சிடறான். ஒரு மானா ஹார்ட்டால மானா செயினை பிளாக் பண்ண முடியாது, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது எப்படி சாத்தியம்ன்ற மாதிரி சொல்ல, தம்பி நீ ஒரு ரிங் தான் வச்சிருக்க, அதனாலயா அவனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, தண்டக்கலையும் சொல்லப்பட்ட அவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு திறமை இருக்கு, அண்ட் மானா ஹார்ட் வச்சு மானா செயின் எப்படி அவன் டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவனால ஏத்துக்க முடியாம சண்டை போறதுக்கு வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோட ஸ்வாட்ல இருந்து ஒரு சவுண்ட் வரும், ஸ்வாட் ரிசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்புறம் இவன் பயன்படுத்துறான், நீ இன்னும் உனக்கு டென்ஷன், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்பால் டிப்பால் சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல அவன் போட்டு அடிக்க ஆரம்பிச்சாராப்ல. எப்படியாவது நம்ம ஹீரோ டிஃபீட் பண்ணியே தீரணுன்ற ஒரு ஆசை அவனுக்கு வந்துருச்சு போல. ஆசை கிடையாது, பேராசைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு ரிவெஞ்சுக்கான ஆசை. அடி வாங்கும் போது ஹீரோக்கு பயங்கர டயர்ட் ஆயிடுது. என்ன அப்படின்னா இந்த மானா ஹார்ட் மானா செயின் பெஸ்ட்னு சொல்றதுக்கான காரணம், மானா ஹார்ட் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கும்போது மானா செயின் வச்சுட்டு வேணா சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட அந்த மானா இருக்குல்ல பேக் ஃப்ளோ ஸ்டேபிளா உங்களால உங்க மானா ஹார்ட்டை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் அந்த டெக்னிக் வந்து வேற யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து அதை சர்பாஸ் பண்ணோம் அப்படின்னா இவனோட மானா ஹார்ட் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். எதிர்பார்க்குறப்பல அந்த பையன் ஒரு மாதிரி கோவத்தோட எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டான். ஏகப்பட்ட இடத்துல அவனுக்கு டென்ஷன் பூஸ்ட் ஆயிடுச்சு போல. தம்பிடே நீ வந்து உன்னோட மட்டே கொஞ்சம் கூல் பண்ணோம்டா அப்படி கீரை சொல்லிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்ல இறங்குறாப்ல. அவனோட சென்சஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா நல்லா ஃபோக்கஸ் ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ணா அவைக்கன் ஆவா. அது ஒரு டீமன் ஸ்வாடா இருக்கட்டும், அது ஒரு ஹோலி ஸ்வாடா இருக்கட்டும், என்ன ஸ்வாடா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஸ்வாடா இருந்தாலே போதும். அந்த ஸ்வாட்ல என்ன பல நேம்கள் இருந்தாலும் அது எல்லாமே இவரோட சோல்ல ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த மானா ஹார்ட்டை கொலோசல் வில்லுன்ற ஒரு இடத்த வந்து இன்ஃப்ளீட் பண்றாப்ல. நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, லைக் ஒரு சாதாரணமான அட்டாக்ல உங்களோட வில் பவர் அதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோ அப்படின்னா அது இன்னுமே செம பவர்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் லைஃப்ல நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பான். அது ஒரு டிராகன்லாம் ஸ்லே பண்ணி விட்டுருப்பான் இல்லையா, டிராகனை ஸ்லே பண்ண அந்த வில் பவர் இருக்குது இல்லையா, அந்த வில் பவரோட ஒட்டுமொத்த பவரும் வந்து நம்ம ஹீரோட ஸ்வாட்ல இப்போ வருது. டிராகன்ஸை கொல்றதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஸ்வாட், அந்த டிராகன்ஸை அழிக்கிறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட அந்த ஒரு ஸ்வாட்ல வெட்டன அந்த ஒரு டிராகன் அதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட வில் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா அவன் பாஸ்ட் லைஃப்ல அவன் ஃப்ரெண்டு கூட அட்டென்ட் பண்ண அந்த பவரை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அதை டிராகன் ஸ்லேயிங் ஸ்வாட் அப்படின்னு சொல்லி ஒரு பர்பிள் கலர் எனர்ஜி பயங்கரமா ஃப்ளோ ஆரம்பிக்குது. அந்த எனர்ஜியை பார்க்கும்போது அங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி திடுதிப்புன்னு ஆச்சரியம் வர ஆரம்பிக்குது. எதிர இருக்க பையன் பயப்படுறான், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அங்கிள் இருக்கார்ல தப ஓடி வராப்புல, அவனை தடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை தடுக்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா அவன் ஹீரோ யூஸ் பண்ற பவர் இருக்கு இல்லையா, அது அவனை கொல்ற போது, அதாவது ஆப்போசிட்ல இருக்க பையனை டைரக்டா ஹிட் வாங்கணும் அப்படின்னா அந்த பையன் இறந்து போயிடுவான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை நம்ம ஹீரோ எங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அந்த டிராகன் ஸ்லேயிங் டெக்னிக் மூலமா. ஆக்சுவலா ஹீரோ ஃபைட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அங்கிள் கழிச்சு வைப்பான், அங்கிள் இன் கேஸ் நான் என்னோட ஆப்பரோட கொல்ற மாதிரி போயிட்டு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு என்ன ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் பேர் செலுத்திருந்த மாட்டிருக்கு, பட் இப்பதான் அவருக்கு புரியுது என்ன கருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பையனை கொல்ல வந்திருக்க போறாங்க. அடிக்க நம்ம ஹீரோ அந்த பக்கம் செதறி போய் விழுவான். அவன் விழுந்த பிறகு எல்லாருமே ஸ்வாட் வச்சு அவன் கழுத்துல வச்சு என்ன தைரியம் இந்த பிரின்ஸ் மேலே வச்சிருப்பா, உன்னை கொல்லாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராயல் நெட்ஸ்ல செய்து ஒரு ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. டே நிறுத்துக்கடா, நான் தாண்டா ஆங்கிள் எல்லாம் சொன்னேன், இன்கேஸ் நான் அவனை சாவடிக்காம இருந்தா என்ன தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, தடுங்கன்னு தான் சொன்னேன், என்ன நாக் அவுட் பண்ணின்னு சொல்லியடா அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியே மாய்க்கு அடிச்சுட்டு பக்கட்டி ஊந்துடுறாப்ல. அங்கிளோட அந்த ஒரு அட்டாக்கை வாங்கின பிறகு ஹீரோவோட அப்படியே உள்ள இருக்கிற சித்தங்க அலங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி பாட்டு தான் நம்ம போட்டாகணும். ஏன்னா ஒரு சாதாரணமான அப்ரெண்டிஸ் நைட்டுக்கும் ஒரு கவுண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு கவுண்ட் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட டைட்டில் வாங்கியிருப்பாரு. லாஸ்ட் எபிசோட்ல நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் கூட பயன்படுத்தல, லேசா சும்மா அவர் தடுக்கணும் அப்படின்னு நடிச்சிருப்பாரு. அந்த அடிக்கே ஒத்த அடியிலேயே என்னோட சித்தம் கலங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோக்கு ஆயிருக்கும். இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த டியூவில் வின் பண்ணிட்டான்னு ஒரு ஆனந்தம் அப்படி கெக்க பக்கெட் சிரிச்சிட்டு இருக்கும்போது எதை நினைச்சா சிரிச்சுக்கிட்டு இருக்க விளக்கென்ன அப்படின்னு அங்கிள் அங்க பேசிக்கிட்டு இருக்கேல, அங்கிள் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, நான் எதுக்கு இங்க வந்தேனா, நீ என்னத்தரா பண்ணி வச்ச, நீ யூஸ் பண்ண அந்த ஸ்வாட், நீ யூஸ் பண்ண அந்த டெக்னிக், அதுல இருந்து வந்த ஆரா, அந்த மாதிரி கேவலமான ஆராவை எங்க கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சாரு. ஏன்னா இவன் இப்பதான் ஸ்வாட் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா எடுத்த உடனே கில்லிங் இன்டென்ட், அதாவது சாதாரண டியூவல்ல தன்னோட ஆப்போனன்ட்டை கொல்லணும் அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு வேங்க மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ, இப்படி பண்ண வச்சுக்கோயேன், இது நல்ல பவர் மாதிரி தெரியலாம், ஆனா நல்ல பவர் கிடையாது. ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, உன்னோட எதிரிங்க யாரு தெரியாம சண்டை போட்டு எவனே கொண்டானா நம்ம ஹீரோ அது ஸ்வாட் எசன்ஸ் சொல்லியிருப்பான். ஆனா அது எசன்ஸ் சொல்லாமன்னு தெரியல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மற்ற ஆப்போனன்ட்டை வந்து கொல்லணும் அப்படின்றதுக்கான ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் ஒரு கருத்து இருக்கும். சரி ஓகே இது நீ சொல்றது ஒரு உண்மைதான் அப்படின்ற
அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை இதெல்லாம் தப்பான விஷயம், சரியான பாதைகள் தான் போகணும், நைட் ஆனோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லெக்சர் கொடுப்பீங்க. நம்ம ஹீரோ கேட்டிருப்பானா, நான் வந்து நைட் கிடையாது, நான் ஒரு சோல்ஜர், நான் இந்த வந்து உலகத்தை, அதாவது நம்மளோட நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நம்ம நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், சரியான பாதையில் தான் போகணும், ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. சில நேரங்களில் நம்ம கீழ்த்தரமான வேலைகளை செஞ்சாலும் என்ன பண்ணாலும் சரி, ஒரு சோல்ஜர் என்னோட கடமை நான் செஞ்சதான் என் நாட்டை நான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல நான் உனக்கு கத்துறதுக்கான காரணம் என்ன, நீ ஒரு சோல்ஜர் கூட கிடையாது, நீ ஒரு ராயல். நீ சண்டை போடும்போது உன் எதிரி யாரு, உன்னோட ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு தெரியாம சண்டை போட்டு இந்த மாதிரி கில்லிங் இன்டெட்டை விட்டனா யாரை கொல்லுவேன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அங்கிள் இதெல்லாம் பெரிய மேட்டர்னு சொல்லி கத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்பானா, பெரிய மேட்டர் தான்டா இது, நான் உன கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன், உன் இன்னர் டீமன் உன கன்சியூம் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கல. அப்படியே ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. அந்த பையன் கூட திரும்ப திரும்ப டியூல் போட்டுட்டு இருக்காங்க. தம்பி ரொம்ப நன்றிப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காப்ல. ஏன்னா கடந்த 3 நாள் அந்த கில்லிங் இன்டென்ட் உள்ள அந்த ஸ்வாட், லெஜெண்டரி ஸ்வாட் வந்து அந்த பையன் தடுத்துட்டு இருப்பாப்ல. அது பெரிய விஷயம் தான். பட் நீங்க விஷயம் என்னன்னா, உனக்கு இதுல பெருசா திருப்தி இருக்காதுல்ல, ஏன்னா நீ என்ன அடிக்கிறன்னு நினைச்சு வந்துருப்ப, 2 அடி அடிச்சுதான் சந்தோஷம் போயிட்டு இருப்ப, கடைசி வரைக்கும் அடிக்க முடியல. சரி ஓகே பரவாயில்ல, நான் வந்து பண்ண தப்பெல்லாம் மாற்ற முடியாதுன்றது எனக்கு தெரியும், சரி அதை எத்தனுவாங்க, இது ஒரு சின்ன கிஃப்ட் தான். ஏன்னா 3 நாள் உன வேலை வாங்கிட்டு சும்மா வந்துச்சா அது நல்லா இருக்காதுல்ல, செஞ்ச வேலைக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா. அதனால அவனுக்கு வந்து ஒரு ட்ரெஷரி பாக்ஸ் வந்து கொடுக்குறாப்புல. நான் பாஸ்ட்ல பண்ண எல்லா விஷயத்துக்கும் ஒரு பரிச்சித்தமா அதை வச்சுக்கோச்சு, பரியாச்சித்தம் அது என்ன ஒரு சித்தம் இந்த வச்சுக்கோ, பேரான் வந்து இதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி லைட்டா ஏழ்மையான பேரான் தானே. ஸோ அதனால இந்த ட்ரெஷர்லாம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அவன் வேலை செஞ்சது காசு கொடுக்காம எப்படி அனுப்புறதுன்ற பார்த்தா 2த்துக்கும் சேர்த்து கொடுத்துருப்பான். அடுத்த வாரம் இதுதான் வந்து ஒரு ஹாட் டாப்பிக்கா மாறுது. அவ்வளோதான், நம்ம ஆளு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் செம்மடி செருப்படி வாங்கியிருப்பாரு, பிரின்ஸ்ன்றதான் பேருக்கு. ஆனால் டியூவில் எல்லாருக்குமே செருப்படி வாங்கியிருப்பான். அந்த ரூமர் ஸ்ப்ரெட் ஆக போகுதுன்னு பார்த்தா அவங்க கூட சண்டை போட்ட எல்லாருமே அவர் ரொம்ப நல்லவர், வல்லவர், நல்ல நீடு படைச்சவர், ஒரு சாதாரண ஆளுன்னு நினைச்சேன். ஐ மீன் சாதாரண ஆளு மீன்ஸ் இந்த பிரின்ஸ் எல்லாம் எப்படி லூசு தரமா சுத்திட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சாதாரண பிரின்ஸ் நினைச்சேன். ஆனா அவர் அசாதாரணமானவர், அவர் அட்டகாசமானவர் அப்படின்னு ஹீரோ பத்தி எல்லாரும் புகழ ஆரம்பிக்கிறானுங்க. நான் இவனுங்களாம் எப்படி பேசுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்களை ஆச்சரியமாயிடுது, அவன் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால இந்த ரூமர் எப்படி மாறுது அப்படின்னா, இந்த பிரின்ஸ் தான் காசு கொடுத்து எல்லாரும் சைலண்ட் பண்ணிட்டான், காசு கொடுத்து தன்னோட டிஃபீட்டே வெளியே சொல்ல வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா எந்த பக்கம் போனாலும் வில்லனாவே ஃப்ரேம் பண்ணி விட்டுறானுங்க. டேய் நான் என்னடா பண்ணேன் இந்த பயலுவெல்லாம் எங்கிட்ட தோத்துட்டானுங்க, தோத்துட்டுன்னு சொல்லி வெளியே சொன்னா அசிங்கன்றதுக்காக அவர் சூப்பரா சண்டை போட்டாருன்னு என்ன புகழ்ந்து பேசுறானுங்க. ஆனா இவனுங்கெல்லாம் காசு வாங்கிட்டு இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகிறானுங்க. பார்த்தா இந்த நோபல்ஸ் இப்படி தாண்டா அப்படின்னு கடைசி ஒரு பையன் கூட சண்டை போட்டுருப்பான். அவன் கிட்ட சொல்லிட்டு போட்டே வெளியே போய் ஒழுங்கா நீ தோத்துட்டு இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும், அதையும் வந்து வேற மாதிரி இது பண்ணாங்க, காசு கொடுத்து வந்து மிரட்டி இந்த மாதிரி சொல்ல வச்சா அப்படின்னு. அந்த மாதிரி தான் நடக்குது. அடுத்த வாட்டி ஸ்ப்ரெட் ஆகிற ரூமர்ஸ் அப்படிதான் ஸ்ப்ரெட் ஆகுது, காசு கொடுத்து தோக்கடிச்சாதான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் நான் என்ன பண்ணாலும் என்ன வில்லன் தான் ஃப்ரேம் பண்ணுவீங்களே, சரி இது புரியுது, இந்த பெனிஃபிட் வந்து வில்லன் வேலை தான் பண்ணியிருக்கேன்றது புரியுது, ஆனா நான் திருந்தி வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். திருந்தி இல்ல கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, நான் அவன் பண்ண வேலைங்கெல்லாம் தூக்கி போட்டு நான் ஒழுங்கா வாழ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன ஏன்டா வில்லனாவே போட்டு பண்றீங்க, ஒரு மனுஷன் திருட்டு கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சரி வீடு நம்ம ட்ரெயின் பண்ணுவோன்னு இந்த ரூமர்ஸ் ஒரு பொருட்டா எடுக்காம நம்ம ஹீரோவும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அந்த ரூமர்ஸ் எல்லாம் இன்னைக்கு இப்படி இருக்கும், நாளைக்கு வேற மாதிரி மாறும், அது மாறிக்கிட்டே தான் இருக்கும், மக்களோட பேச்சா தான் இருக்கும். ஆனா இவன் வீச்சுனா தான் இவன் டெவலப் ஆக முடியும். அண்ட் பாஸ்ட் ஃபியூ டேஸ்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்போனன்ட்ஸ் போது எல்லாருக்கிட்டையும் ஜெயிச்சிருப்பான். கால் இன்னும் எத்தனை பேர் மிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கல, கடைசியா ஒருத்தர் மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கடைசியா ஒருத்தரா அப்ரெண்டிஸ் நைட்லாம் வந்து வேலைக்காவது நினைக்கிறேன். ஐயா அப்ரெண்டிஸ் நைட் இல்லையா, கடைசியா வரவங்க வந்து ஆக்சுவலா அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு நைட்டு, அவங்களுக்கு ஸ்வாட்லாம் சூப்பரா லேர்ன் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து என்னோட ஆர்ட்ஸ் மட்டும் இல்லாம இன்னொரு நைட் வுட்ல சேர்ந்து அவங்களோட ஆர்ட்ஸையும் வந்து கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ப்ராப்பரா நைட் வுட்ல சேர்ந்தவங்க, வெறும் அப்ரெண்டிஸ் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. நைட் வுட்ல இருக்க ஒரு ப்ரொபேஷன் நைட் ஏதோ ஒரு சிக்கமான ஆலையை பண்ணி ப்ரொபேஷன் வாங்கியிருக்காங்க போல. அவங்களோட பேர் தான் ஏர்வன் கிரியாகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நைட்டு போல செம்ம கியூட்டா இருக்காங்க, செம்ம அழகா இருக்காங்கன்னு அங்க இருக்கிற எல்லாருமே வர்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அயன் லைன் நைட்ஸ்லயே வந்து இவ தான் செம்ம அழகா இருப்பான், இந்த பொண்ணு வந்து பவர் ஆஃப் த கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. முள்ளிருக்கும் இந்த ரோஜா எல்லாரோட மனசையும் கல்லை கொள்ளும் அந்த ரோஜா இப்ப நம்ம ஆளுக்குள்ள சண்டை வந்திருக்குது, ஒருவேளை நம்ம பிரின்ஸ் வைக்கல தோத்துனா யோசிச்சு பாரா செம்ம திருப்பா இருக்கும்ல அப்படின்னு அந்த பொண்ணு ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. இந்த பொண்ணை நல்லா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இவ்வளவு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஓகேவா? அயன் லயன் நைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க கண்ட்ரியிலே ஒன் ஆஃப் த ஃபேமஸான நைட் கேங் சேர்ந்தவங்களா. அவங்களோட ஃபேம் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப ஹையராக தான் இருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் எலைட் குரூப் அவங்க. இதில் அஃபிஷியலாக அவங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணவங்க இந்த ஏர்வன் அப்படின்ற பொண்ணு. இவங்க செம்ம டேலண்டான பர்சன் சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செம்ம பியூட்டியும் கூட. அப்படியாப்பட்ட பியூட்டி என் கூட டியூலுக்கு எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது, அதுவா அங்கே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போயிடுச்சு உங்களுக்கும் அவங்களுக்கும். பாஸ்டில் நீங்கள் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பண்ணிட்டீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஆயிருக்காது, கண்டிப்பாக நான் தான் அதை சண்டை வச்சிருப்பேன்.
என்ன சண்டை வலிச்சேன் அப்படின்னு சொல்லி, ஏமா பொண்ணு இங்க வா, நான் அவகிட்ட என்ன வலிச்சேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கல, நீங்க வந்து அவங்கள அந்த லேடியை ஹராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோக்கு தூக்கி போடுது. அட கர்வம் பிடிச்சோனே டேய், கண்டராவி பிடிச்சோனே டேய், என்னத்தரா பண்ணி தொலைச்ச அப்படின்னு பார்த்தா பாஸ்ட்ல அந்த நைட்டை சும்மா நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இவனோட பேரு ஆர்வன் சொல்லியா, பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க, உனக்கு ஆசைப்பட்டனா நீ என்னோட பர்சனல் மேடா கூட வரலாம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்கல தட்டி விட்டுட்டு, நாங்க ஒன்றும் உங்களோட ப்ராப்பர்ட்டி கிடையாது, நாங்களாம் ஒரு நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுவர் ஹைனஸ் மரியாதை தான் பேசியிருப்பான். அசிங்கம் பிடிச்சவளை, கண்டராவி பிடிச்சவளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு திட்டுன்னு திட்டிருப்பான். அதை தான் வந்து நம்ம ஹீரோ போய் கேள்விப்படுறாப்ல, அட பாவி எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் அந்த பொண்ணு அசிங்கமா தெரியல உனக்கு, அப்படியேப்பட்ட பியூட்டியை போயிட்டு ஹராஸ் பண்ணது இல்லாம இப்படி ஒரு பேசி வச்சிருக்கேடா விளக்கண்ண. வணக்கம் ஹைனஸ், நீங்க ரொம்ப சேஞ்ச் ஆகவே இல்லை போல. எனது நான் சேஞ்ச் ஆகல, நிறைய சேஞ்ச் ஆயிட்டமா, உள்ள இருக்கு சோல் இருக்கு வெளியே இருக்கு பாடி வரைக்கும், ஆனா அதை உன்னாலதான் சென்ஸ் பண்ண விடல, என்ன பண்றது. சரி ஓகே, சண்டே ஆரம்பிக்கிறதுக்கு அங்கிளி கூப்பிட்டாச்சு. வந்த உடனே நீ யாருமான்ற மாதிரி பார்க்க, நான் தான் ஆரவன் லயன் நைட்ஸை சேர்ந்தவ அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா சரி ஓகே குட் லக். ஒரு நிமிஷம் வந்து நான் ஒரு சொல்றது கேளு, அவனோட ஸ்வாட் இருக்குல்ல அதுல ஒரு விசேஷமானது, பாய்சன் நடந்த அந்த ஸ்வாடு படாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்து அனுப்ப, யோ என்ன ஏன் வில்லடா ஃப்ரேம் பண்ற, ஏற்கனவே அந்த பொண்ணு அடிக்கணும் தான் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க, சரின்னு சண்டையுமே ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க. அந்த அயன் லயன் நைட்ஸோட பவர் என்னதான் இருக்குன்றது நம்ம ஹீரோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கறான். அந்த பொண்ணு அட்டாக் பண்ண வருது, பரவாயில்ல அவளோட ஃபார்மேஷன் எல்லாமே சூப்பரா இருக்குது, டீசெண்டா மூவ் பண்றான். அந்த அடிச்சடியில வாயிலிருந்து ரத்தம் பொல வந்துட்டு இருக்கு. நான் தான் சொன்னல, அந்த மானா செயின் மானா ஹார்ட் மேல பட்டா பேக் ஃப்ளோ ஆகும்னு சொல்லிட்டு, அதோட சைடு எஃபெக்டா இது. ஆனாலும் ஹீரோ விடுற மாதிரி அங்க பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு செம்மையா மூவ்மெண்ட்லாம் கொடுத்து ஏகப்பட்ட காம்போ அட்டாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. எல்லாத்துலயும் நம்ம ஹீரோ பேரி பண்ணி அங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்காப்ல, இவனை கார்னர் பண்ணி அவன் வலிச்சுக்கிட்டு இருக்கா. இது வேலைக்காவதுன்னு தெரிஞ்ச நம்ம ஹீரோ ஒட்டுமொத்தமா அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சேஞ்ச் பண்றதுக்காக கரெக்டா அட்டாக் பண்ணும்போது டிராகன் ஸ்லேயர் ஹார்ட் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாள். அவன் அந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வரைக்கும் வந்து அடி வாங்கிட்டு இருந்த அந்த பிரின்ஸ் இந்த இடத்துல திரும்பி ரிவீட் அடி கொடுக்குறான். அதுவும் ஒரு வித்தியாசமான பவரை பயன்படுத்தி அது என்னன்றதை அவ கெஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லா ஃபர்ஸ்ட் ரிங் நைட்ஸும் இப்படி இருக்க மாட்டாங்கன்னு தெரியுது. இந்த பொண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான், பட் இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் யூஸ் பண்ணுவான். அந்த பொண்ணோட பேரு அண்ட் அவளுக்கு என்ன மாதிரி டேலண்ட்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே அதுல வந்து போட்டு வச்சிருப்பாங்க. என்னோட லிமிட்டட் அத்தாரிட்டியை வச்சு இந்த பொண்ணோட ஒட்டுமொத்த பவர் என்னால பார்க்க முடியுது அப்படின்னா, இவ ஒண்ணு என்னை விட வீக்கா இருப்பா, இல்ல ஏன் அளவுக்கு ஈக்குவல் பவரா இருப்பா. சோ இவரை டிஃபீட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். பட் அதை வச்சு டேட்டாஸை வச்சு மட்டுமே நம்ம கெஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஆக்சுவல் ஃபைட்டுமே ஸ்டார்ட் ஆகுது. நல்லாவே சண்டை போட்டுருக்காங்க. சண்டை எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் 2 பேரும் சண்டை போடுறாங்க, ஒருத்தர் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. அப்போ இது வேலைக்காவாது, சண்டை ஸ்டாப் பண்ணிக்கோங்க, நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் அங்கிள் வந்து பேசுறாப்ல. இது வந்து ஸ்டாப் பண்ணிட்டானா இதோட வந்து முடிஞ்சிடும், இல்லைனா இவனுங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சாவர நிலைமைக்கு போனாலும் போவோம். நான் முடிக்கலாம் ட்ரை பண்ணேன், அதுக்குள்ள இதை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நானும் முடிக்கலாம் ட்ரை பண்ணேன், மேபி போட்டி போட்டுக்கலாமா வா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. அப்ப கூட முட்டு கொடுக்காம 2 பேரும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க, டே நீங்க முட்டு கொடுத்தீங்கன்னா கொட்டு கொடுப்போம், ஒழுங்கா இங்க இருந்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அங்கிள் அமுச்சு விட்டுருவாப்ல. 2 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்படியே அவிச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபைட் வந்து எத்தனை நாள் போகுதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கிட்ட போயிடுது. வின்னர் இன்னுமே வரல. என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது நாள் சாயந்தரம் காட்டுறாங்க. சார் டேமோட ஸ்கில் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கன்னு. ஆனா நம்ம பிரின்ஸ் இருக்காரு, இவர் ஜோபிக்கன் தானே ரூமர்ஸ்லாம் பெட்டா இருக்குது, அவர் எப்படி இந்த அளவுக்கு சண்டை போறாரு அப்படின்னு சொல்லி கடைசியா இன்னைக்கு ரிசல்ட் வரும்ன்ற ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. சண்டைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அப்பாலஜிஸ் எல்லாம் பண்ணாத, ஏன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் அவனுக்கும் நல்லா புரியுது இந்த இடத்துல சாரி சொல்லி எல்லாத்தையும் முடிக்க முடியாதுன்னு. அந்த சாரிக்கு பதிலாக இவன் மூஞ்சில பூரிய பூசி நான் வந்து அதை என்னோட இது வந்து ரீகெயின் பண்ணிக்கிற ப்ரைடு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது, அதெல்லாம் கிடையாது, இது வேற ஒரு விஷயம். நம்ம 2 பேரும் வந்து ஃபியர்ஸா ஃபைட் பண்றதால பெட்டு போட்டுக்கலாமா, ஒரு பிரைஸ் வச்சுக்கணும்ல, யூசர் வந்து இந்த இதோட ஒரு விஷயம் கிராண்ட் பண்ணலாம். சோ என்ன சொல்றீங்க, நான் தோத்துறேன்னா நான் உன்னோட ஆசை நிறைவேற்றுறேன், நீ தோத்துறேன்னா என்னோட ஆசை வந்து நீ ஒன்னு நிறைவேற்றணும், முட்டி போட சொன்னா முட்டி போடணும், அப்பாலஜைஸ் பண்ண சொன்னா அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயா நீங்க இதை பண்ணக்கூடாது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. ஏன்னா ஒரு ராயல்ட்டி அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு தோத்துட்டான் அப்படின்னா அவனை முட்டி போட வச்சுட்டாக்கா ராயல்ட்டி கேசிங் அது வெளியாட்கள் எல்லாருமே சைலண்டா இருங்க. இதை பார்த்து நீ என்ன நினைக்கிற ஆர்வன், என்ன சொல்ற, நான் சொல்ற வார்த்தைக்கெல்லாம் வந்து ஓகேவா உனக்கு, நான் ஒரு நார்மலான நைட் தான், என்னதான் ஒரு நார்மல் நைட்டா இருந்தாலும் நாங்க எல்லாருமே வந்து லியோன்பர்க் ஃபேமிலிக்கு வந்து லாயலா இருக்காங்க. ஸோ ராயல் ஃபேமிலி முட்டி போடு அந்த மாதிரிலாம் வந்து நான் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எனக்கு தேவையான ரெக்வஸ்ட் நான் வந்து பூர்த்தி செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டுக்கும் ஒத்துக்கலாம். 2 பேரும் பவரை போட்டு இப்ப அட்டாக் வந்து ஆரம்பிக்கிறாங்க. தோத்த பிறகு உங்க வார்த்தையை மாத்தாதீங்க பிரின்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு வெறி கொண்டு வெங்க வந்துகிட்டு இருக்கா. பிரைஸ் சொன்ன உடனே அவளுக்கு ஆர்வம் வந்து அதிகமாயிடுச்சு போல, வீசிட்டு இருக்கா. அது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிடுச்சு போல. லைக் அவனுக்கு அந்த ஆர்வமான ஃபைட்டை பார்த்துட்டு உள்ள இருக்க இன்ஸ்டன்ட்ல வெளியே வந்து நான் குரூஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறித்தரமா சண்டை போட்டுருக்கா. என்னடா நேத்தோட செம ஸ்ட்ராங்கா இருக்கா, செம ஃபைட்டா இருக்கா, ஒரு வேளை இவன் ட்ரூ ஸ்டெப் இவன் ஹைட் பண்ணானா அப்படின்னு இந்த பொண்ணு யோசிக்கும் போது பார்த்தா அவன் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாப்புல. ராவண மாமண்டா அப்படின்னு சொல்லிட்டு பட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்கோட ஸ்பீடா இன்க்ரீஸ் ஆகுது, பவர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனாலும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, முட்டு கொடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கே. திடீர்னு பார்த்தா மின்னல் வீரன் மாதிரி அவன் வந்து ஒரு வேங்கை ஒரு அடிப்பான் பாருங்க. அடிக்கிற அடியில் இந்த பொண்ணு பிளாக் வைக்கலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா அவளோட ஸ்வாடு பறந்து போயிடும். ஃபைனலா நம்ம ஹீரோ அந்த பொண்ணை டிஃபீட்டும் பண்ணிடுறான். அந்த ஸ்வாடை 2 துண்டா வந்து உடச்சு போட்டுறான் போல. ஃபுல் பொட்டன்ஷியலை காட்டி நம்ம ஹீரோ
ஹீரோ அந்த பொண்ணு இந்த இடத்துல தோக்கடிச்சதை அந்த இருக்க யாராலுமே நம்ப முடியும். நான் பெட்ல ஜெயிச்சிட்டேன் ஆர்வன் கீரகன், நான் சொல்றது உனக்கு புரியுதா, எனக்கு நீ தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அவ்வளவுதான். ஐயோ எவ்வளவு கேவலமான ஈரத்தனமான பிறவிடாடி அப்படின்னு எல்லாரோட முஜு மாறி போயிடுது. என்னது அவ வேணும்னு ஆசைப்படுறியா, இவ்வளவு வெறியில சுத்துவ ராஜகா அப்படின்றா நீன்றான். இப்போ என்ன காரணம் அப்படின்னா இந்த ராயல் கார்டர் பொசிஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிங்டமே வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க, ராயல் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவன் ஒருத்தர் இருக்கா அல்ல கால்ன்ற ஒருத்தர் இருக்கிறான். முதல்ல அவனை வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து அதை பெருசாவே எடுத்துட்டு இருக்க மாட்டான். என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஓகே ஓகே பண்ணுங்க விளையாடுற மாதிரி சொல்லிட்டு இருப்பாப்ல. ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் ரொம்ப அரகண்ட்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே பிஹேவியர் கொடுக்கல. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இந்த இடத்துல அந்த பாடிக்குள்ள வந்த பிறகு கால் வந்திருப்பான். ஸோ அதான் அவனுக்கு வந்து தெரியல, ரூமர்ஸ் அவன் வேஸ்ட்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரெயின் பண்ணுவான், நல்லா தான் அந்த இடத்துல பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ அதனால பயங்கரமான மழையிலும் ட்ரெயின் பண்ணி ஒரு டைம் வந்து அன்கான்சியஸ்லாம் ஆயிருப்பான் பார்த்தீங்களா. அந்த பார்க்கும்போது இவருக்கு நான் வந்து ஒரு அடி பண்ணிக்கணும், ஐ மீன் லாயலா இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு ராஜாக்கு தான் நான் சர்வ் பண்ணணுன்ற மாதிரி காலுக்கு ஒரு ஆசை வந்திருக்கும். ஏன்னா அவனோட அந்த மோட்டிவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது மோட்டிவேஷன் கூட சொல்ல முடியாது. அவன் கண்ணில் ஒரு ஒளி பார்த்துருப்பான், ஒளி. ஆனால் அந்த ஒளி இப்போ ஒளி வட்டமா இருந்து அப்படி ஒரு மாதிரி டார்க் ரூமா மாறி போச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ இந்த இடத்துல அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டான் பார்த்தீங்களா. இவ்வளோ வெறியில சுத்திக்கிட்டு இருப்ப ஆட பாவிடே, அதை தான் நீங்க உண்மையாவே ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க அவளோட மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ வந்து தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா ஹீரோ ஆக்சுவலா கேட்டது வேற வழி இல்லை. ஆமா இப்ப இருக்கிற நேரமையில ஒரு சாதாரண ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் ஜோபிக்குன்னு சொல்லப்படுறவனே டிஃபீட் பண்ண முடியாது. நான் அப்ரண்டிஸ் நைட்டா இருக்கேன். ஸோ எனக்கு தேவையானது என்னன்னா உன்னோட பொட்டன்ஷியல் அண்ட் உன்னோட ஃபியூச்சர். ஆர்வன் கீரகன் அப்படின்னு சொல்லப்படுற நைட் வந்து எனக்கு லாயல் டெஸ்ட் வேர் பண்ணும் அப்படின்னு சொல்றாப்ல. அதாவது இவன் ஃபியூச்சர்ல எங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறானா அவனுக்கு கூட அந்த ஆட்கள் அவனோட ஃபாலோ வச்சிருப்பாங்க இல்லையா, என்ன கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற ஒரு நைட் எனக்கு தேவைப்படுறாங்க. சும்மா வந்து இந்த ராயல் டிகிரி மூலமா என்ன சுத்திக்கிட்டு இருக்க நைட் எனக்கு தேவையில்லை. அவங்களோட நைட் வந்து தனக்கு மட்டுமே சொந்தமானவங்களா இருக்கணும். லைக் அவனோட ஓன் படை, அவனோட ஓன் எலைட் குரூப் அப்படின்ற மாதிரியே வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல கேட்கறாப்ல. ஸ்வாடுக்கான டேலண்ட் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட அந்த டேலண்ட் ட்ரைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்து தான் கேட்பாப்ல. இவ ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவா, ஸோ இவளை நம்மளோட ஆளா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் தன்னோட நைட்டா வச்சுக்கலாம். என்னோட நைட்டா மாறியா ஆர்வன் கீரகன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஃபிளாஷ் ஆகுது. என்னன்னா அவ சின்ன வயசுல இருந்தே நைட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பா. ஆனா இவ ட்ரைனிங் எடுக்கும்போது சரி, இவ ஃபேமிலி இருக்கும்போது சரி, இவ ஒரு பொண்ணு 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்திருப்பாங்க. நைட் அப்படின்னு சொல்லி யாருமே கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அவளோட அழகு திறமை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இதனால ஹார்ட் ஒர்க் பண்ணி மற்றவங்க தன்னை ரெகக்னைஸ் பண்ணணும்னு அவன் ஆசைப்பட்டிருப்பா. அதுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சிருப்பா, ஏகப்பட்ட பேர் டிஃபீட் பண்ணிருப்பா. அவங்க இருக்கிற எல்லா அப்ரண்டிஸ் நைட்டையும் டிஃபீட் பண்ணிருப்பா. டிஃபீட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா அவன் நம்ம இதோட ஒரு மாதிரி பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி ஃபேஸ் ஆஃப் த அயர்ன் லைன் நைட்ஸ், அவளோட ஃபேஸ் எப்படி டெஸ்ட் பண்ண முடியும், அதனால தான் நிறைய பேர் விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக கதை டெஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த பொண்ணை நைட்டாவே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு பேபி டால் மாதிரி இருக்கா, அவ ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அழகை வர்ணிக்கிறது, அவளோட போஸ்டர் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வர்ணிக்கிறது மட்டும் தான் பண்ணியிருக்காங்களே தவிர நைட்டா யாருமே ரெகக்னைஸ் பண்ணவே இல்லை. பட் இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து நீ எனக்கு நைட்டா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரு மாதிரி சின்சியரா தான் சொல்றானா, ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் லைட்டா வந்துருது. அவன் ஆக்சுவலா வந்து பேசின வார்த்தைகள் எப்படி, அந்த பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் கேட்கறா, எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா என்ன வந்து பொண்ணா ட்ரீட் பண்ணக்கூடாது, என்ன ஒரு நைட்டா வந்து ட்ரீட் பண்ணணும், அப்பதான் நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுவேன், அப்படி பண்ணி நான் மட்டும் தான்ற மாதிரி சொல்ல, ஃபைன் நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் உன்ன ஒரு நைட்டா தான் ட்ரீட் பண்ணுவேன், நான் உன்ன ஒரு லேடியா ட்ரீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் நான் உங்களுக்கு லாயல்ட்டி ஸ்வேர் பண்றேன்ற மாதிரி கிரிகான் ஃபேமிலியோட எல்டஸ்ட் டாட்டரான ஆர்வன்றானா இந்த இடத்துல பிரின்ஸ் ஆட்ரியானுக்கு என்னோட லாயல்ட்டி ஸ்வேர் பண்றேன், இப்ப இருந்து என்னோட உயிர் இந்த இடத்துல இருந்து போகிற வரைக்கும் என்னோட ஸ்வாட் உங்களுக்கு டெடிகேட்டடா உங்களுக்காக மட்டுமே சேவை செய்யும், நீங்க சொல்ற ஆர்டர்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்ல, லியோன்பர்கோட லெஜிட்டிமேட் ஹையர் ஆகிறதுக்கிட்டு ஆட்ரியான் லியானாகனா நான் உன்னை நைட்டா இங்க அப்பாயிண்ட் பண்றேன், நீ நேர்மையா இருக்கணும், தைரியமா இருக்கணும் அண்ட் எனக்கு லாயலா இருக்கணும்னு அந்த இடத்துல செரிமனி வச்சு முச்சிடுறாப்ல. அவ்வளவுதான். அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி குதூகலமா ஆயிட்டு திரும்ப அயன் லைட்ஸுக்கு போயிட்டு பயங்கரமா வந்து அவள் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறா, லைக் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போதைக்கு அந்த இடத்துல வேலை செய்யற மாதிரி சொல்ல வச்சிருப்பான் போல. அங்க இருக்கிற எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. போய் அந்த பிரின்ஸ்கிலே மாட்டிக்கிறா. பார்த்தா என்னத்துக்கு தான் அப்படி பண்ணான்னு தெரியல. மேபி இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து அதை மறைக்கிறதுக்கு இவங்களை நைட்டா அப்பாயிண்ட் பண்றன்ற மாதிரி சொல்லி உள்ளுக்குள்ள ஏதோ சீக்கிரட்டா ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறானுங்க. ஏன்னா போயும் நம்ம ஹீரோ இந்த பொண்ணை டிஃபீட் பண்ணுவான்னு எவனை நம்புறதுக்கு தயாராகவும் இல்லை. வெட்டு வச்சாங்களாமா, போனாங்களாமா, தோத்துட்டாங்களாமா, நைட்டா மாறிட்டாங்களாமா, வேற ஏதோ உள்குத்துருக்குது போலேன்னு சொல்லி தப்பா பேசுறானுங்க. நான் இப்பவும் சொல்றேன்டா, என்ன என்ன வில்லனா ஃப்ரேம் போட்டிருக்கேன், நான் யாருக்கு என்னடா பாவம் பண்ணியிருக்கேன்றது எனக்கு தெரியுது, ஆனா அதை நான் பண்ணலடா, பண்ணதும் நான் தான் பண்ணாததும் நான் தான்ன்ற மாதிரியான சிச்சுவேஷன் மாட்டிக்கின்னு நம்ம ஹீரோ எது பண்ணாலுமே இந்த இடத்துல ஊமுகுத்து குத்துறானுங்களே, என்னத்த பண்றது, இந்த உலகத்திலேயே மோசமான ஆள் நான் தானா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கையில அப்ப அந்த கால் இருக்கா இல்லையா, ஹைனஸ் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அதான் கரெக்டா அந்த டியூவல் போடுறப்ப ஆமா என்னத்த சொன்னேன், ராயல் டிகிரி மூலமா என்ன ப்ரொடெக்ட் பண்ற நைட்டா இல்லாம என்ன ஃபாலோ பண்ற நைட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்கலையான்ற மாதிரி கேட்க, எப்பா அது ஒன்று அப்செட் பண்ணிச்சா, ஆக்சுவலாக அதான உண்மை, நீ ராயல் டிகிரி இருந்து இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னை வந்து எங்கள் அப்பா ஆர்டர் கொடுத்து அனுப்பலன்னு வச்சுக்கோயேன், நீ வேற பாதில் தானே போயிருப்பா, நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது இல்லையா. ஸோ அதனால தான் நான் அப்படி சொன்னேன், நீ ஹர்ட் ஆகிக்காத, ஏன்னா எனக்குன்னு ஒரு
ஃபாலோவர்ஸ் வேணும்னு சொல்லி எனக்கு ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும்போது, உனக்கு வேணும்னா உன்னையுமே நான் வந்து நைட் விட்டா மாத்திரன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லாப்ல. இன்கேஸ் நான் வந்து அந்த மாதிரி உறுதிமொழி எடுக்கிறேன்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கலன்ற மாதிரி கேட்கும்போது நான் பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்லிடுறான். ஏன்னா ஹீரோ ஒரு லெஜெண்டரி ஸ்வாட், அவன் மற்ற நைட்ஸை லேர்ன் பண்ணி டெவலப் பண்றது தான் அவனோட ஒரு தலையாய கடமையா இருந்தது. ஸோ இந்த இடத்துல அந்த பொண்ணு இருக்கல ஆரவன், அவரை டெவலப் பண்றது பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி ஹீரோ நினைச்சிருப்பான். ஆனா காலை டெவலப் பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. மேபி அவன் ஆல்ரெடி பவர்ஃபுல்லா இருக்கலாம், இல்ல இவனுக்கு அதுக்கான நேரம் இல்லாம இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக வேணான்ற மாதிரி சொல்றான். அப்ப ஹீரோக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து என்ன அப்படின்னா, அப்கமிங் ராயல் பேங்க்வெட்ல நம்ம ஹீரோ சேர்க்க போறாங்களாமா. ஆக்சுவலி இந்த ராயல் பேங்க்வெட்லாம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பண்டிகைகள் மாதிரி இவங்களுக்குள்ள செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணாங்க நோபல்ஸ்குள்ள, அது எதுக்குமே ஹீரோ போகக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்ய வச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் அந்த மாதிரி சிக்கமான வேலைகள்லாம் பண்ணி விட்டுருப்பான், எங்கேயுமே போகிற வேலைக்கண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ பார்த்தா ப்ரொபேஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணி நீங்க அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இது எப்படிரா, எங்க அப்பா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், அந்த இவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்ல. அவரோட மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்னவோ ஒரு வேலை புள்ள பாசம் வந்துடுச்சா, இல்ல யாருன்னா அதெல்லாம் சொன்னாங்களா, என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல, ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மள வந்து அக்செப்ட் பண்ணி கூப்பிட்டுருப்பாப்ல, இதுக்கு போலாமா வேணாமான்னு ஹீரோ யோசிக்கிறான். ஆக்சுவலா ஹைனஸ் இதுக்கு நீங்க சந்தோஷம் தானே பண்ணுன்ற மாதிரி கால் கேட்கும்போது, சந்தோஷமா எனக்கு சந்தோஷமா கிடையாது துக்கமோ கிடையாது, நான் போனாலும் இங்க இருக்கிற யாருமே எனக்கு தெரியலடா, நான் என்னத்தரா பண்றது, எவனுமே தெரியாம எவன்கிட்ட போய் பேசுறது, எங்கே செல்லும் இந்த பாதைன்ற மாதிரி நானே திக்கு தெரியாம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்கல. அங்க பக்கத்துல இருக்கிற மெய்டு பொண்ணு, ஐயா உங்களுக்கு இன்னொரு லெட்டர் வந்திருக்குதுயா அப்படின்னு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறான். அவன் மூஞ்சி அந்த மாதிரி வச்சுக்கிறானாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல வந்து அந்த லெட்டர் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு இன்விடேஷன் வந்திருக்குன்ற மாதிரி கொடுக்கும்போது, என்னடா இன்விடேஷன்ற மாதிரி ஓபன் பண்ணி பார்த்தா சோஷியல் கிளப் ஃபார் ஸ்பெஷல் யங் லார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, இது ஒரு சோஷியல் கேதரிங், உங்களை மாதிரி ஹை லெவல் நோபல்ஸ் இருக்காங்களா அவங்களோட அந்த யங் லார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிற இடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது என்ன வித்தியாசமான பிளேஸான்ற மாதிரி கேட்டா, என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா அது கூத்து கும்மால மணிக்கிறேன், நம்மளோட மாடர்ன் டேர்ம்ல சொல்லணும்னா ஒரு கிளப் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கிளப்புக்கு தான் நம்ம ஹீரோ இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவன் ரெகுலர் கஸ்டமர் போல அந்த இடத்துல. சை அட கரம முடிச்சவனே, அந்த பன்னிக்குட்டி அதுக்கு போறான்றதுக்கு நம்மளே அப்படியே நினைச்சுக்கிட்டு கூப்பிட்டுருக்கானுங்க போல. நான்லாம் இதுக்கு போய் டைம் ஏன்னா வேஸ்ட் பண்ண போறேன், எனக்கு அதை இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் டெவலப் பண்ணி பெருசாலாம் பார்த்தா சிறுமி என்னை வந்து வெளியே ட்ரை பண்ணுறானுங்களா. ஆக்சுவலி நான் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு அதுல ஒரு பேர் பாப்பாப்ல, அந்த பேர் வந்து ஈலாய் ஃபேமிலி அப்படின்னு போட்டிருப்பான். இந்த ஈலான்ற பேரை அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பான். ஸ்டார்டிங்ல நீங்க இந்த கதையை ஒழுங்கா பார்த்துருந்தீங்கன்னா அங்கிள் ஒரு சொல்லியிருப்பாரு, இந்த மானா ஹார்ட்டை யூஸ் பண்ண ஈலாய் பெர்னாடோ ஃபேமிலி வந்து ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெர்னாடோன்ற ஃபேமிலி இருக்கு பாத்தீங்களா, ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி ஃபேமிலியா இருந்திருக்கும். லைக் அவங்க ஒரு நோபல்ல ஹை நோபல்ல இருந்திருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஃபேமிலி வந்து இப்போ ஒரு லோ நோபலா மாறிட்டாங்க. அதுக்கான காரணமா அது அவங்க மானா ஹார்ட்டை பயன்படுத்துறது தான் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோக்கு தெரிய வர ஒரு விஷயம், அவனுங்க இன்னுமே மானா ஹார்ட்டை பயன்படுத்துறாங்க அப்படின்றதா. மேபி அவங்கள இவனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம், இல்ல அவங்க ஃபேமிலியில பொட்டன்ஷியல் இருக்க ஒரு பர்சனை இவன் மீட் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. இவங்க ஸ்பெஷலா இன்வைட் பண்ணிருக்காங்க, ஈலே ஃபேமிலியில உங்களை இன்வைட் பண்றோம், ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோக்குமே அந்த பேர் நல்லாவே ஞாபகம் இருக்கு. பாஸ்ட்ல அப்ப இருந்த லெஜெண்டரி ஹீரோஸ்ல அந்த பேர் வச்சவங்க இருந்தாங்க போல, அந்த ஃபேமிலி நேம் வச்சவங்க. சோ இதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஒன்னு மானஹார்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷன், ஆர் இல்லன்னா அந்த இடத்துல மானஹார்ட்டை பயன்படுத்துற எதனா ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு யங் லார்ட், அதாவது இப்ப கண்டுபிடிச்சா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த மாதிரி அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வேற இன்டென்ஷனோட ஓகே இதை நான் ஜாயின் பண்ண போறேன், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல, அந்த மெய்டு வந்து ஓகே மாஸ்டர் பண்றேன் அப்படின்னு சோக்கமா பாக்குறான். அவன் என்ன நினைச்சுக்கிறான், நான் எவ்வளவு அடி திரும்பி வாங்கினாலும் திருந்த மாட்டா போல அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படியே இந்த எபிசோட நோடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேன் வாஸ் அண்ட் அனிமி சீரிஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி டாட்டா பை பை, வலிமையா இருங்க காய்ஸ்.